ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் பாருங்கள், அந்த ட்ராமில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ அழகாக துபாயில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, இன்டீரியர்ஸ்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இப்போ வந்து நம்ம ட்ராமில் ட்ராவல் பண்ணி நைட் ஃபுல்லாக துபாய் சுற்ற போகிறோம். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 எப்படி நைட்டு நான் 10:30 இல்லை 11 தான் நாங்கள் ரூமுக்கு வர போகிறோம், நம்ம தங்கியிருக்க ஹோட்டலுக்கு. ஸோ நீங்கள் வீடியோ எங்கூட கண்டினியூவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னு தெரியுமா? ட்ராமில் ஏறிட்டு ஜாலியாக சுற்ற போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது துபாய். நைட் வியூ ஃபுல்லாக துபாய் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் சூப்பர்பான ஒரு சைட் சீன் போக போகிறோம். அது என்ன தெரியுமா? அதுதான் ஃபெரிஸ் வீல். அது பார்த்திங்கன்னா துபாயில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டு வீல். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வீல் இன் துபாய்ன்னு கூட சொல்ல தேவையில்லை, இந்த வேர்ல்டுலே வந்து த லார்ஜஸ்ட் வீல்னு சொல்லலாம். ஏன்னா யூஎஸில் லண்டனில் இருக்கிற அந்த வீலெல்லாம் விட துபாயில் இருக்கிற அந்த வீல் தான் வந்து ரொம்ப பெருசு, ஃபெரிஸ் வீல். அது பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டுக்கு போகும். ரொம்ப பெரிய அது ராட்டினம்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பார்த்துட்டே வாங்க, கண்டிப்பாக தெரியும் பாருங்கள். இது எல்லாமே அங்கே இருக்கிற பில்டிங்ஸ் தான். எப்படி இன்டீரியர்ஸு, டெக்கரேஷன்ஸு, லைட்டிங்கு, ஒரு பில்டிங் எப்படி ஆர்கிடெக்ட் எப்படிலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். எல்லாத்தையுமே பார்த்து என்ஜாய் பண்ணலாம் கைஸ். அவ்வளோ இருக்கும் லைஃப்பில் பாருங்கள். நிறைய பேக்கேஜில் வந்து இந்த ஃபெரிஸ் வீல் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. நிறைய ட்ராவல் பேக்கேஜில் இது இல்லவே இல்லை, நான் செக் பண்ணிட்டேன். ஆனால் இது நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணிவிட்டு, இது ட்ராமில் போய் ட்ராவல் பண்ணிட்டு தான் இது நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, இது ரொம்ப விலை அதிகம், அதனால தான் ட்ராவல் பேக்கேஜில் வராது. எங்கள் 5 பேருக்கு பார்த்தீங்கன்னா 27,000 நம்ம ஊர் இந்தியன் ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு டிவைடட் பை 5, நாங்கள் 5 பேர் போயிருக்கோம். ஸோ டிவைட் பண்ணிக்கோங்க, 27,000 ஆச்சு இது நம்ம ஊர் காசுக்கு. அதனால தான் அவங்க இதை பேக்கேஜில் கொடுக்க மாட்டாங்க. எல்லாேருக்கும் இது போய் பார்க்கணுன்னு ஐடியாவும் இருக்காது, அது இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது. ஆனால் இதில் ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஹைட்டுக்கு போய் டாப்பில் ஹைட்டுக்கு போனோம்னா அப்படியே இந்த ஹோல் துபாய் ஃபுல்லாகவே அரவுண்ட் அப்படியே அந்த புர்ஜ் கலிஃபாலேருந்து எல்லாமே தெரியும். காரில் போனாலும் நம்ம அப்படியே ரவுண்ட் அடித்தா ஃபோர் டைரெக்ஷன்லையும் நம்ம புர்ஜ் கலிஃபா பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ ஹைட்டு கட்டியிருக்காங்க புர்ஜ் கலிஃபா. இது பார்த்திங்கன்னா இந்த வீலில் ஏறி பார்த்தோம்னா அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ துபாயே தெரியும், ஃபுல்லாக பீச் எல்லாமே தெரியும் கைஸ். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக நிறைய காசு வச்சுருக்கவங்க கண்டிப்பாக போய்ட்டு இதை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஆனால் என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, நாங்கள் போகிறதுக்குள்ளே 8:30 டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு கைஸ். அதுதான் ஒரு பயங்கர டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஏமாந்துட்டோம் பாருங்கள். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் கிட்ட போயிட்டு ரொம்ப ஜாலியாக நம்ம இதில் ஏற போகிறோம், டிக்கெட் எடுக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டு காரில் ட்ராவல் பண்ணி 1200 திராம்ஸு காருக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து நான் தனியாக கார் எடுத்துகிட்டு மறுநாள் மார்னிங் போனேன். மறுநாள் போயிட்டு இதை என்ஜாய் பண்ணேன். அது எப்போ என்ஜாய் பண்ணேன் நான் சொல்கிறேன், எந்த டைம் போனோனோ அதையும் சொல்கிறேன். இப்போ நான் நைட்டு போனதால் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து 8:30 இது க்ளோஸ் ஆகிடுச்சு. ஆனால் நாங்கள் ட்ராமில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்குள்ளே 8:20 க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு 1 hour இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு. 1 hour இருந்துச்சு, ரொம்ப தூரம் தான். ஆனால் இது நம்ம புர்ஜ் கலிஃபாலேருந்து இந்த ஃபெரிஸ் வீலுக்கு போகிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட நியர்பை 1 hour ஆச்சு டைம். அப்போ நான் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டிக்கெட்லாம் வாங்கிட்டு ட்ராமில் ஏறத்துக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பட் தூரத்துலேருந்து பார்த்து அப்படியே ஏமாந்துட்டு இதில் நம்ம போகவே முடியாதா அப்படின்னு ஏமாந்துட்டு வந்துட்டேன். என்ன கைஸ், உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுது நான் ஏமாந்து வந்துட்டேன்னு? ஆனால் நான் அதை விடவே இல்லை. கீப் ட்ரைங் அண்ட் கீப் ஆன் ட்ரைங். என்ன பண்ணேன், திருப்பி மறுநாள் புக் பண்ணிட்டோம். அப்பவும் இது இல்லை, ஆனால் காசு வேஸ்ட்டாக தான் ஆச்சு. இருந்தாலும் இவ்வளோ முயற்சி பண்ணி இது நம்ம ஏன் இதை விட்டுட்டு போகணும்னு சொல்லி திருப்பியும் நான் மறுநாள் வந்து பகலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ நைட் வியூவில் இது பாருங்கள், இந்த ஃபெரிஸ் வீலு எப்படி இருக்குது. அப்படியே மியூசிக் இருக்கும், அப்படியே மைல்டாக அந்த இடத்துல அப்படியே செமையாக மியூசிக் ஓடிட்டே இருக்கும். அப்படியே பார்த்து அப்படியே பயங்கரமாக துபாய் இப்படி தான் இருக்குமா துபாய்ன்னு அப்படியே பயங்கர என்ஜாய்மெண்ட்டோட ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். என்னோடய டாட்டர்ஸ் கூட முன் வச்ச காலை பின் வைப்பாங்க, ஆனால் நான் முன் வச்ச காலை பின் வைக்கிறதுலே கிடையவே கிடையாது. நான் வைக்கவே மாட்டேன், என் சரித்திரத்திலே கிடையாது. கண்டிப்பாக போய் இதை பார்த்தே ஆகணும். எவ்வளோ காசாக இருந்தாலும் பரவாயில்ல, இது மேலே போய் ஏறி துபாயை பார்த்தே ஆகணும். இதில் கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது ட்ராவல் பண்ணி ஆகணும்னு அவ்வளோ பெருசாக இருக்கும். இது பார்க்குறதுக்கு தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கேமராவில் வந்து இப்படி கவர் ஆகுது.
ஆனால் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும், அவ்வளோ பெருசு. அப்பா ராட்சத அந்த ராட்டினம் மாதிரி அப்படியே அவ்வளோ பெருசு. நம்ம ஊர்லலாம் நம்ம பார்க்குறது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஏறிட்டு அப்படியே மயக்கம் வரும், அப்படியே இறங்கிடுவோம். ஆனால் இது வந்து ஸ்லோவாக தான் சுற்றும். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் டைம் இருக்குது. 40 to 45 மினிட்ஸ் தான் டைம். அப்படியே ஸ்லோவாக அப்படியே ஃபுல்லாக அதில் எப்படி ஏறன்றதை கூட நான் உங்களுக்கு நாளைக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அதுவே வந்து வேறு லெவலில் இருக்கும். அந்த ஃபெரிஸ் வீலில் உட்காரதே வந்து செமையாக இருக்கும். இல்லை எப்படி தான் துபாயில் எப்படிலாம் டிசைனாக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. என்ஜாய் பண்ணேன் பயங்கரமாக. பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நைட்டு டிசைட் பண்ணிட்டேன் நம்ம இதில் ஏறி ஆகணும். ஆனால் என் ஃபேமிலியில் எல்லாருமே இது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாங்க. பார்த்தாச்சு போயிடலாம் விட்டுடலாம் அப்படி இப்படி சொன்னாங்க. இல்லை நம்ம பார்த்தே ஆகணும். என்ன தான் இருக்குது, என்ன தான் இது இவ்வளோ பெருசு பண்ணியிருக்காங்க, இது ஏன் வந்து அந்த பேக்கேஜில் நம்ம கொடுக்கல. ஆக்சுவலாக இது அவங்க சொல்லவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நானாக இது கூகுளில் சர்ச் பண்ணி நான் இது போனேன். ஸோ இது அவங்களுக்கே தெரியாது நான் இதெல்லாம் போய் சுற்றி பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராவல் பேக்கேஜில் கொடுத்த அந்த சைட்ஸிங்கெல்லாம் இதெல்லாம் இன்க்ளூடே ஆகலை. இது நானே கூகுளில் போயிட்டு அங்கே போய் துபாயில் என்னென்னலாம் இருக்குதுன்னு போய் சர்ச் பண்ணி பார்த்தது தான் இது. செமையாக இருக்கும். கண்டிப்பாக லைஃப்பில் எல்லாம் மிஸ் பண்ணாமல் போயிட்டு பாருங்கள். அவ்வளோ செமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஒரு பெரிய வாக்கிங்கே போய்ட்டு ரொம்ப தூரம் வாக்கிங் போயிட்டே இருந்தோம். அப்படியே ஜாலியாக இருந்தது. அப்படியே ஸ்டார்பக்ஸு நம்ம பாண்டிச்சேரியில் நம்ம சென்னையில் இருக்கிற ஸ்டார்பக்ஸு மெக்டானல்டு எல்லாமே அங்கே துபாயில் இருந்துச்சு. ஆனால் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு. நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி இல்லை, அங்கே இன்னும் நல்லா அந்த பில்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது உள்ளே வந்து மெக்டொனால்ட்ஸ் ஸ்டார்பக்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். காசு போனாலும் பரவாயில்ல, துபாய் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோமே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு இதெல்லாம் டைம் இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைமும் இருந்துச்சு. டைமை நாங்கள் வேஸ்ட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் கூட ஒரு 7 மணிக்கெலாம் நம்ம ரூம் வந்துட்டுமே, சரி ஓகே ரூமில் இருக்கலாம் அப்படின்லாம் நாங்கள் அப்படி இல்லை. ஏன்னா வந்ததே 1 வீக் தான். ஸோ பயங்கர சுற்றணும்னு சொல்லிட்டு சுற்றணும். அது பார்த்தீங்களா, ஒரு பிங்க் கலரில் அம்பர்லா மாதிரி தெரியுது பார்க்குறீங்களா? அது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த ஃபெரிஸ் வீல் என்ட்ரன்ஸ். அது நான் பகலில் காட்டுறேன் பாருங்கள். அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அது ஆட்டோமேட்டிக்காக லைட்டு கலர் மாறிட்டே இருக்கும் பாருங்கள். பிங்க் கலரில் தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா ப்ளூ வரும், அப்புறம் எல்லோ வரும், அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். எல்லாமே அங்கே லைட்டிங் தான் அங்கே செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படியே கலக்கெல்லாம் அப்படியே எப்படி அதை வர்ணிக்கிறதுனே தெரியல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு பாருங்கள். கலர் மாறிட்டே இருக்கும் பாருங்கள். அந்த ஃபெரிஸ் வீலில் கூட கலர் மாறிட்டே இருக்கும். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அப்படியே ஃபுல்லாக ஃபாரினர்ஸ் தான். நார்த் இந்தியனு, மலையாளிஸு அப்படியே பயங்கரமாக இருந்தாங்க எல்லோரும் பார்க்குறதுக்கு. ஆந்திராவிலேருந்து வந்திருந்தாங்க, எல்லாருமே இருந்தாங்க. நிறையா ஸ்டேட் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க, அதர் கண்ட்ரிஸ் பீப்புள்ஸ் வந்திருந்தாங்க. எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அப்படியே அந்த மியூசிக் வந்து நைட்டில் அது பாருங்கள், நம்பரில் பாருங்கள். இப்போ ஆரஞ்சு கலர் வந்துச்சு பாருங்கள். முன்னாடி பிங்க் கலர் இருந்துச்சா, இப்போ ஆரஞ்சு வந்துருக்கோம்னா அந்த கலர் மாற அப்படி நின்று அந்த ஃபெரிஸ் வீலும் அதே நின்று பார்த்து அப்படியே எடுத்துகிட்டே இருந்தேன். எனக்கு அந்த இடத்தெல்லாம் விட்டு வரத்துக்கே மனசே இல்லை கொஞ்சம் கூட. இப்படி தான் துபாய் இப்படிலாம் இருக்குது. நம்ம இந்தியாவிலலாம் இதெல்லாம் பண்ணக்கூடாதா, யாரும் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டே இருந்தேன். நம்ம கண்ட்ரி இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணாக்கா இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கண்ட்ரி வந்து இந்தியா ரொம்ப பெரிய கண்ட்ரி. ஒவ்வொரு ஸ்டேட், இப்போ சென்னை, இப்போது டெல்லி, இப்போ மும்பை, கல்கட்டா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயும் இதெல்லாம் பண்ணலாம் இல்லையா? ஒரு கேபிட்டல். இப்போ எல்லாத்தையும் இப்போ நம்ம இந்தியாவில் வந்து டெல்லி தான் கேபிட்டல். அப்போ டெல்லியில் கூட இதெல்லாம் இருக்கா? இல்லவே இல்லை. அப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ஏன் இதெல்லாம் வந்து பண்ண மாட்டுறாங்கன்னு தெரியல. இது யார் ஸ்டெப் எடுக்கிறதுன்னு தெரியல. நான் அடிக்கடி திரும்ப சொல்கிறது என்னென்னா இதுதான். நம்ம இந்தியாவில் வந்து இதெல்லாம் பண்ணால் இன்னுமே நமக்கு இருக்கிற மக்களுக்கு பாப்புலேஷன் வந்து ரொம்ப அதிகம். இந்தியாவில் நிறைய ஜாலியாக மக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய டூரிஸ்டர்ஸ் வருவாங்க. நம்ம நாட்டில் இன்னும் வந்து அந்த பணத்தட்டுப்பாடு வந்து இருக்காது. இப்போ கடனில் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் நிறைய டூரிஸ்டர்ஸ் நம்ம கண்ட்ரிக்கு வந்தாங்கன்னா இன்னும் நம்ம நாடு வந்து இன்னும் நல்ல பணக்கார நாடாகும். இன்னும் நிறைய நம்ம நாட்டை நல்லா டெவலப் பண்ணலாம். எனக்கு அதான் தோணுது. பட் யார் இதுக்கான ஸ்டெப் எடுத்து வைப்பாங்கன்னு தெரியல. நான் புலம்பிகிட்டே தான் இருக்கேன். பட் அதுக்கு என்ன நடக்கும்னு தெரியல. பாருங்கள் கைஸ், எப்படி இருக்குது பாருங்கள் துபாய். நைட் வியூலேயும் செம்மையாக இருக்கும், டே வியூலேயும் செம்மையாக இருக்கும். அப்படியே என்னென்னமோ பண்ணி வச்சுருப்பாங்க. இன்னும் நான் நிறையா இடம் சுற்றி பார்க்கவே இல்லை. அப்படியே அங்கே பாருங்கள், அந்த பாம் ட்ரீ அது இதுன்னு நிறைய இருக்கும். அப்படியே அந்த டெசர்ட்டை வந்து எந்த அளவுக்கு அந்த கடல்லேருந்து தண்ணியெலாம் நிரப்பிட்டு ஆர்டிஃபிஷியலாக எவ்வளோ ட்ரீலாம் வளர்த்துருக்காங்க. கடல் மேலே மண்ணெல்லாம் போட்டு அங்கே நிறைய பில்டிங்ஸ் கட்டியிருக்காங்க. எவ்வளோ டீப்பாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஆழமாக தோண்டி புர்ஜ் கலீஃபாவே கட்டியிருக்காங்கன்னா பாருங்கள். எவ்வளோ பெரிய ஹைடெக் புர்ஜ் கலீஃபா, பிக்கெஸ்ட் பில்டிங்.
ஆல் ஓவர் த வேர்ல்டுலேயே வந்து பிக்கெஸ்ட் பில்டிங் வந்து புர்ஜ் கலிஃபான்னு தான் சொல்கிறாங்க. பாருங்கள் இன்னும் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு துபாய்லாம். ஒரு சின்ன கண்ட்ரி தான், ஆனால் எந்த அளவுக்கு டெவலப். அந்த கிங்கை தான் நான் ரொம்ப பாராட்டுவேன். அங்கே இருக்கிற மால் ஆகட்டும், அங்கே இருக்கிற ஷாப்ஸ் ஆகட்டும், அவ்வளோ என்ஜாய்மெண்ட். அங்கே இருக்கிற ஐஸ்கிரீம் கூட என்ன குவாலிட்டியாக இருக்குது தெரியுமா? ஐஸ்கிரீம்லாம் அவ்வளோ. போபாட்டி சாப்பிட்டோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். வெரைட்டியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருந்துச்சு ஐஸ்கிரீமே. ஏகப்பட்ட ஃப்ளேவர்ஸு, சாக்லேட்ஸு. துபாயில் வந்து சாக்லேட்ஸ் தான் நிறைய ஃபேமஸ். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நான் நிறைய சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் என்னென்ன சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு. பாருங்கள் கைஸ் எப்படி இருக்குது துபாய். வேறு லெவலில் இருக்கா? ஏதோ நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்குது கைஸ். ஆனால் போய் எல்லாத்தையுமே வந்து சுற்றி பார்க்க முடியாது இல்லையா? அப்படியே ஒரு வாக் மட்டும்தான் போயிட்டு அப்படியே எல்லாத்தையும் சுற்றி பார்த்தோம். ஏன்னா டைமும் இல்லை. ஏன்னா இருக்கிற டைம் கொஞ்சம் ரொம்ப கம்மி தான். ஏன்னா திருப்பி ட்ராமில் ஏறி திருப்பி நான் அங்கே ரூமுக்கும் போனோம். அதனால் அங்கே டிக்கெட்டு, அந்த ஃபெரிஸ் வீலுக்கு டிக்கெட் இல்லைன்னொடனே நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே சும்மா கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு உட்காந்துட்டு ஐஸ்கிரீமு, அப்புறம் எல்லாத்தையும் அந்த சாக்லேட் எல்லாமே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஜாலியாக பீச் காற்றுலாம் வாங்கிட்டு அங்கே இருக்கிற பீப்புள்ஸு எல்லாரையுமே பார்த்து என்ஜாய் பண்ணி, ஓகே நம்ம திருப்பி இங்கே வரப்போகிறோம் அப்படின்ட்டு மைண்டில் ஒரு பாசிட்டிவ் மைண்டோட என்ன பண்ணால் மைண்டில் செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துக்கு திருப்பி வந்து இந்த ஃபெரிஸ் வீலில் ஏறியே ஆகணும்னு வந்து பிளான் பண்ணி. எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் பாசிட்டிவாக நடக்கும். ஓகே நம்ம இன்றைக்கி போனோம், ஆனால் டிக்கெட் இல்லை, சரி ஓகே அவ்வளோதான், நம்ம துபாயில் அப்படியே ஃப்ளைட் ஏறி வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்லாம் நினைக்கவே கூடாது. மனசு வச்சே ஆகணும். அதுதான் என்னோடய கேரக்டர். நான் எப்போவுமே வந்து அப்படி தான் பாசிட்டிவாக இருப்பேன். இது என்னால் முடியும்னு நினச்சி ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக திருப்பி அந்த இடத்துக்கு போயிட்டு அதே இடத்துக்கு மார்னிங்கில் டே டைமில் போய்ட்டு அங்கே திருப்பி எவ்வளோ காசு வந்தாலும் அதை வாங்கி அதை சுற்றி பார்த்துட்டு தான், அவ்வளோ அடமெண்ட்டாக அதில் ஏறி பார்த்துட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன் திருப்பி. ஏன்னா ஏர்போர்ட் போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சி. அதனால் மார்னிங்கே நான் போயிட்டு அங்கே அதை ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு தான் நான் திருப்பி காரில் திருப்பி ஏர்போர்ட் போகிறதுக்கு திருப்பி ரெடி ஆனோம். ஓகே கைஸ், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நான் பண்ணது கரெக்டாக தப்பா? எனக்கு சுற்றி பார்க்கணுன்னு தோணுச்சு, ஃபெரிஸ் வீலில் போகணுன்னு தோணுச்சு. அதனால் நான் கண்டிப்பாக அதில் ஏறி போகணுன்னு போனேன். ஓகே கைஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.